வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சட்டசபை தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் பொது விடுமுறை என தமிழக அரசு அறிவிப்பு. தேர்தல் அறிக்கையில் அதிமுக பிரிட்ஜ் கொடுப்பதாக அறிவித்துள்ள நிலையில் எல்இடி டிவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியிட திமுக திட்டம். திமுக கூட்டணி மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது. திமுகவின் கூட்டணி கட்சிகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர் என ஆலந்தூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உரை. கனிமொழி கருணாநிதிக்கு மாநில அரசியலில் பங்கு பெறும் வகையில் சட்டமன்ற தேர்தலில் கனிமொழியை வேட்பாளராக நிறுத்த வேண்டும். நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் கோரிக்கை. மேற்கு வங்கத்தில் தயாரிக்கப்படும் எல்பிஜி சிலிண்டர்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடாது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதல் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். சட்டசபை தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கான தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய வருகின்ற 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்று அதே நாளில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளனர். தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் வேட்பாளர் தேர்வு, நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்வு உள்ளிட்ட தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி பொது விடுமுறை தினமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு அரசாணையாக வெளியிட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையில் அதிமுக பிரிட்ஜ் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ள நிலையில் எல்இடி டிவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியிட திமுக திட்டமிட்டுள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் 1952ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சட்டசபை தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது. இதுவரை 16 சட்டசபை தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன. தற்போது 17வது சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. ஆரம்ப காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்த புதிய திட்டங்களை சாதனையாக கூறி வாக்கு கேட்பார்கள். எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுவெல்லாம் செய்வோம் என்று வாக்குறுதி அளிப்பார்கள். ஆனால் இந்த தேர்தல் கால நடைமுறைகள் காலப்போக்கில் மாறிவிட்டது. ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்பதை குறைத்துக் கொண்டு கவர்ச்சிகரமான பொருட்களை இலவசமாக கொடுப்பதாக சொல்லி வாக்குகள் கேட்க தொடங்கினார்கள். அப்படித்தான் 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்குவதாக அறிவித்து தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதை அதிகரிப்பதுடன் இலவச பொருட்களையும் வழங்குவதாக எதிர்க்கட்சியான அதிமுக அறிவித்துள்ளது. வீட்டிற்கு வீடு பிரிட்ஜ் வழங்குவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து ஆளும் கட்சியான திமுகவும் ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் திருச்சியை தலைநகரமாக அறிவிக்கும் வாக்குறுதி வெளியாகும் என்று தெரிகிறது. மேலும் வீட்டிற்கு வீடு எல்இடி டிவி வழங்கும் அறிவிப்பும் முக்கியமாக இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. திமுக தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி திருவாரூரில் தனது தேர்தல் பிரச்சார பயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்க இருக்கிறார். திமுக கூட்டணி மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது என்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர் என்றும் ஆலந்தூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆலந்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணி மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைத்துள்ள மக்கள் ஆதரவை பார்த்து மு.க.ஸ்டாலின் அதிர்ந்து போயிருக்கிறார். அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை 4 நாட்களில் முடிந்துவிட்டது. திமுகவில் 25 நாட்களாக தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது.
25 நாட்களாகியும் முடிவு எட்டப்படவில்லை. காங்கிரஸ் விசிகாவிற்கு எந்தெந்த தொகுதிகள் என இன்னும் அறிவிக்கப்படவில்லை. திமுகவின் கூட்டணி கட்சிகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்று கூட்டணியில் உள்ள ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணிக்கு புதிதாக சென்ற கட்சிக்கு அதிக தொகுதிகளை கொடுத்திருக்கிறார். 10 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் கட்சிக்கு குறைவான தொகுதிகளை மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களை திமுக கிடப்பில் போட்டுள்ளது என்றும், திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துவிட்டது, அதிமுக ஆட்சியில் விலைவாசி குறைக்க ரூபாய் 100 கோடி ஒதுக்கப்பட்டது, திமுக ஆட்சியில் வீட்டு வரி 100% உயர்ந்துள்ளது, மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கிறது, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும், கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் குரல் கொடுக்கவில்லை என்றும், ஆலந்தூர் தொகுதி அதிமுகவின் கோட்டை, மக்கள் வெள்ளத்தில் நீந்தி இங்கு வந்துள்ளேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கனிமொழி கருணாநிதிக்கு மாநில அரசியலில் பங்கு பெறும் வகையில் இந்த முறை நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாடார் சமுதாய மக்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு நகரங்களிலும், ஒவ்வொரு மாநகராட்சிகளிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பரவலாக வசித்து வருகின்றனர். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் சமுதாயமாக நாடார் சமுதாயம் திகழ்கிறது. இந்த நிலையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களை மையமாக கொண்டு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து சிறப்பாக சேவை செய்து வருவதையும், எங்களது சமுதாயத்தைச் சேர்ந்த பலருக்கு திமுக நல்லாட்சியில் அமைச்சர் பொறுப்புகள் மற்றும் சட்டப்பேரவை தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளதையும் நன்றியுடனும் பெருமையுடனும் நாடார் சமுதாயம் நினைவு கூறுகிறது. இந்த நிலையில் தமிழக முன்னாள் முதலமைச்சரின் மகளான கனிமொழி கருணாநிதிக்கு மாநில அரசியலில் பங்கு பெறும் வகையில் இந்த முறை நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றும் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கும் மகளிர் உரிமைகளுக்கும் பெண் பிள்ளைகளின் நலனுக்கும் ஒரு சிறந்த பாதுகாப்பான அரசியல் தலைவராக விளங்க கனிமொழிக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என நாடார் சமுதாயம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது. மேற்கு வங்கத்தில் தயாரிக்கப்படும் எல்பிஜி சிலிண்டர்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடாது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி மறுத்துள்ளது. இதனால் வணிக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த சூழலை எதிர்கொள்ளும் வகையில் வணிக சிலிண்டர் விநியோகத்திற்கு மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதற்கிடையில் உயர்ந்து வரும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையை சமாளிக்க எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை ரூபாய் 10 குறைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் இதன் பலன் நுகர்வோருக்கு கிடைக்குமா என்று மம்தா பானர்ஜியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த போது அவர், மத்திய அரசு எரிபொருள் விலையை அபாயகரமான அளவிற்கு உயர்த்திவிட்டு இப்போது மிக சிறிய அளவில் வரிகளை குறைக்கிறது. அந்த பலன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என தெரிவித்தார். மேலும் பெட்ரோல் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் இரண்டுமே போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளனர். ஆனால் மேற்கு வங்க மாநிலத்தின் காவல் கண்காணிப்பாளர்களும் மாவட்ட கலெக்டர்களும் தேர்தல் ஆணையத்தால் நீக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மேற்கு வங்கத்தில் உற்பத்தி செய்யப்படும் எரிவாயு சிலிண்டர்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடாது என்றும், மாநிலத்திற்கு வெளியிலிருந்து 10 லட்சத்திற்கு மேற்பட்டோர் தேர்தல் பணிக்காக இங்கு பணியமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு எல்பிஜி இணைப்புகள் வழங்க வேண்டியிருக்கும் என்றும், ஆனால் அது சாதாரண குடிமக்களுக்கு சிலிண்டர் விநியோகத்தில் பற்றாக்குறையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதற்கு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதல் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை பெரம்பூர் தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதாக இருந்தது. இந்த நிலையில் விஜயின் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இந்த நிலையில் பரப்புரைக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதல் என்று விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள ஒரு பாசிச தாக்குதலாகும் எனவும், நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முல்லை நகர் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டது. ஆனால் நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்விற்கு ஒரு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் திடீரென அந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பால் ஆன தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும், இந்த திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தனர் என்றும் விஜய் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் தேர்தல் பரப்புரை செய்ய உள்ள இடத்தில் காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது என்பதால் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்ததல்ல என அனுமதி மறுக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். ஓரிரு நாளில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும், மிக விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுகவுடனான தொகுதி பங்கீடு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது, நல்ல முன்னேற்றம் என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் காங்கிரஸ் வசம் வந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் தென்காசி, விருத்தாச்சலம் தவிர மற்ற 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றுள்ளோம் என்றும், தோழமை கட்சிகள் கேட்டுக்கொண்டதால் 2 தொகுதிகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை எனவும், ஓரிரு நாளில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும், மிக விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்ற நிர்வாகிகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். போடுகின்ற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும், நீயும் கொஞ்சம் எண்ணிப்பார் என்ற பாடலை பாடி சங்கராபுரத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து நாம் தமிழர் சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சி மாறுகிறது, கட்சி மாறுகிறது, ஆனால் ஆட்சி முறை மட்டும் மாறவில்லை என்றும், தமிழகத்தை எல்லோரும் போராடி கொண்டிருக்கும் போது நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும், இலவச திட்டங்களுக்காக நாட்டையும் நாட்டு மக்களையும் அடமானம் வைத்து பல லட்சம் கோடி கடன் வாங்குகிறார்கள் எனவும், 2 திராவிட கட்சிகளில் அண்ணாவை தவிர்த்து ஊழல் செய்யாத, லஞ்சம் பெறாத ஒருத்தரை கை காட்டுங்கள், நான் இப்போதை கட்சியை கலைத்துவிட்டு அரசியலை விட்டு வீட்டிற்கே போய் விடுகிறேன் என்று நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். பெண்களை இழிவாக பேசும் திமுகவினர் மீது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கன்னியாகுமரியில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள பகவதியம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், போர் சூழல் நேரத்திலும் மத்திய அரசு பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை ரத்து செய்துள்ளது. இதேபோல் தமிழக அரசும் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பெண்களை இழிவாக பேசும் திமுகவினர் மீது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அண்ணாமலை தேர்தலில் நிற்பது தொடர்பாக பாஜக தலைமை முடிவு செய்யும் என்றும், தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை பற்றி கவலை கொள்ளாமல் 5 ஆண்டுகளாக குடும்ப பிரச்சனையை மட்டுமே பார்த்து கொண்டு வந்தார் என்றும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை மக்களின் விருப்பம் என்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினுக்கு சென்னை லட்சுமி நகர் பகுதியில் அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.
சென்னை மதுரவாயலில் உள்ள மேற்கு மத்திய பகுதி செயலாளர் அலுவலகத்தில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் பகுதி செயலாளர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமின் கலந்து கொண்டு அதிமுக தொண்டர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது தேர்தலில் தன்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது வட்ட செயலாளர் லோகேஷ் மற்றும் மாவட்ட வட்டத்தைச் சேர்ந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வே சோமசுந்தரம் போட்டியிடுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். அதன்படி அதிமுக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் வரும் சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. பூம்புகார் தொகுதியில் 2 முறை தோல்வியும் 2 முறை வெற்றியும் பெற்ற எஸ். பவுன்ராஜ் 5வது முறையாக அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய மாவட்ட செயலாளருமான எஸ். பவுன்ராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ். பவுன்ராஜ் என்பவர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் 5வது முறையாக தற்போது போட்டியிடுகிறார். 2006, 2021 சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வியும் 2011, 16 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகனை விட 3299 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுவினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் எஸ். பவுன்ராஜ் 5வது முறையாக பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சக்தி 2வது முறையாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான தலைமை செயற்குழு உறுப்பினருமான சக்தி என்பவர் 2வது முறையாக போட்டியிடுகிறார். இவர் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்ட துரைராஜன் என்பவரை விட 27,379 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தொகுதியில் நன்கு பரிச்சயமான நபராக உள்ளார். இந்த நிலையில் சீர்காழி சட்டமன்ற தனி தொகுதியில் 2வது முறையாக அதிமுக வேட்பாளராக சக்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். கிணற்றில் தண்ணீர் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனே தம்பியை குத்தி கொலை செய்த சம்பவம் நாற்றம்பள்ளி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஆத்தூர்குப்பம் வட்டத்திற்குட்பட்ட களிமுத்தன் பகுதியைச் சேர்ந்த கோபால் மகன் இளவரசன் என்பவருக்கு திருமணமான நிலையில் 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் 5 ஆண்டு காலமாக சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இளவரசனுக்கும் தனது பெரியப்பா மகன் சத்யன் என்பவருக்கும் இடையே 8 ஏக்கர் நிலத்தகராறு இருந்து வந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே கிணற்றில் தண்ணீர் எடுப்பதில் அண்ணன் தம்பிகள் இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூரில் இருந்து இளவரசன் விடுமுறைக்காக சொந்த ஊர் திரும்பினார். அப்போது கிணற்றில் தண்ணீர் எடுக்க சென்றபோது மீண்டும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் இளவரசன் கிணற்றில் இருந்த பைப்லைன் தனக்கு சொந்தம் என வெட்டி எடுத்து சென்றார். இதையடுத்து நிலத்தில் உள்ள வேப்ப மரத்தை வெட்டுவதற்கு பூஜை போட்டபோது இளவரசனுக்கும் சத்தியனுக்கும் ஏற்பட்ட தகராறில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் இளவரசனை சத்தியன் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே இளவரசன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சத்தியன் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அதன் பின்னர் நாற்றம்பள்ளி காவல்துறையினர் உயிரிழந்த இளவரசன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனியில் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சிறு குறு டீக்கடை உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. எரிவாயு விநியோக ஏஜென்சிகளிடம் கேட்டால் இருப்பு இல்லை என பதிலளிப்பதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக ரூபாய் 2000க்கு விற்கப்பட்ட ஒரு சிலிண்டர் தற்போது தட்டுப்பாடு காரணமாக ரூபாய் 4000க்கு விற்கப்படுகிறது. இவ்வளவு கூடுதல் விலை கொடுத்தாலும் சிலிண்டர்கள் கிடைப்பதில்லை என புலம்பும் கடை உரிமையாளர்கள் வேறு வழியின்றி தங்கள் கடைகளை மூடி வருகின்றனர். சிலிண்டருக்கு மாற்றாக விறகு அடுப்புகளை பயன்படுத்த முனைந்தாலும் விறகின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதால் தங்களால் தொழிலை தொடர முடியாத சூழல் நிலவுவதாகவும் கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தேர்தல் மற்றும் திருவிழா காலங்களில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் சூழலில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என கடை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசி அடுத்த சத்யா நகர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் மூதாட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல்நர்மா கிராமத்தைச் சேர்ந்த வெங்கட்டாம்மாள் என்பவர் தனது தம்பி முரளியின் இருசக்கர வாகனத்தில் தினேஷ் ராஜை அழைத்துக் கொண்டு முரளியின் சகோதரர் குமார் வீட்டிற்கு சென்றுள்ளார். இருசக்கர வாகனம் சத்யா நகர் ராஜேஸ்வரி பேலஸ் அருகே சாலையை கடக்க முயன்ற போது தெல்லாரில் இருந்து வந்தவாசி நோக்கி வந்த சொகுசு கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர். விபத்தில் மூதாட்டி வெங்கட்டாம்மாள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் மகேந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் படுகாயமடைந்த தினேஷ் முரளியை மீட்டு சிகிச்சைக்காகவும் உயிரிழந்த வெங்கட்டாம்மாளை பிரேத பரிசோதனைக்காகவும் வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் தினேஷ் முரளி ஆகியோரை மருத்துவர்கள் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகளிர் அணியினரை இழிவாக பேசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுராந்தகம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணியினர் புகார் மனு அளித்தனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்கவும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனையின்படியும் மகளிர் அணியினரை இழிவுபடுத்தும் வகையில் அவதூறாக பேசிய பொன்ராஜ் வெள்ளைசாமி என்பவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி மதுராந்தகம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மகளிர் அணி நிர்வாகி சுமதி சாமிக்கண்ணு தலைமையில் மகளிர் அணி நிர்வாகிகள் புகார் அளித்தனர். அதில் சம்பந்தப்பட்ட பொன்ராஜ் வெள்ளைசாமி மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். பழனி தொகுதியை பாஜகவிற்கே ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி பழனியில் பாஜக அலுவலகத்தின் மாடியில் பாஜக தொண்டர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் பாஜக போட்டியிட வேண்டும் என்பது பாஜக தொண்டர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதற்காக பல்வேறு களப்பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தேசிய கூட்டணியில் பழனி தொகுதி அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பால் ஆத்திரமடைந்த பாஜக நகர தலைவர் ஆனந்தகுமார் தலைமையில் தொண்டர்கள் ஒன்று திரண்டு பழனி பாஜக அலுவலக சாலையில் தேங்காய்களை உடைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் உச்சகட்டமாக பாஜக அலுவலகத்தின் மாடியில் நின்றிருந்த தொண்டர் ஒருவர் பழனி தொகுதியை பாஜகவிற்கே ஒதுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் கீழே குதித்து தற்கொலை செய்வேன் என்றும் மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நர்சிங் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் தொடங்கி வைத்தார். பேரணியில் வட்டாட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட நர்சிங் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை தேர்தல் அறிக்கை தயாரிப்பை முன்னிட்டு சிதம்பரத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மற்றும் சிதம்பரம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சித்தார்த்தன் தலைமை வகித்தார். நகர காங்கிரஸ் தலைவர் தில்லை ஆர் மக்கின் வரவேற்புரையாற்றினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெமினி ராதா, மாவட்ட துணைத் தலைவர் ராஜா, சம்பத்குமார், வட்டார தலைவர்கள் செலியன், பகவத் சிங், மகளிர் அணி தலைவி அஞ்சமால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர் ஜெய கணேஷ், முன்னாள் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு மற்றும் பிரச்சார உக்திகள் குறித்து விரிவாக ஆலோசித்தனர். இதில் பல்வேறு நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சாம்பமூர்த்தி நன்றி தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் வெளியிடும் கட்சிக்குதான் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் ஆதரவு என்று கரூரில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மே 5ஆம் தேதி நடைபெறும் வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநாட்டிற்கான கலந்தாய்வு கூட்டம் கரூரில் உள்ள தனியார் விடுதி கூட்டரங்கில் கரூர் மாவட்ட வர்த்தகம், தொழில் கழகம், தமிழ்நாட்டு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நடைபெற்றது. கூட்டத்தில் வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலுக்காக பறக்கும் படை என்ற பெயரில் வணிகர்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், நேற்று கரூரில் அரிசி மூட்டை ஏற்றி சென்ற லாரியை மடக்கி பிடித்த போது அனைத்து ஆவணங்களையும் காண்பித்த பின்னரும் 1,13,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் எனவும், இதேபோல் தமிழகம் முழுவதும் வணிகர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இதனை கண்டித்து வரும் 31ஆம் தேதி சென்னையில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்றும் விக்ரமராஜா தெரிவித்தார். மேலும் அனைத்து கட்சிகளிடமும் எங்கள் அமைப்பின் சார்பில் கோரிக்கை பட்டியலை கொடுத்துள்ளோம் என்றும், இதில் எந்த கட்சி எங்களின் கோரிக்கைகளை ஏற்று தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகிறதோ அந்த கட்சிக்கு தான் எங்களின் முழு ஆதரவு என வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சங்கத்தின் மாநில, மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சையம்மன் மன்னர்சாமி திருக்கோவிலில் உலக நன்மைக்காக ஸ்ரீ மகாநவ சண்டியாகம் சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள பச்சையம்மன் மன்னர்சாமி திருக்கோவிலில் ஸ்ரீ மகாநவ சண்டியாகம் நடைபெற்றது. முன்னதாக காலையில் கோபூஜை, அனுக்ஞை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசகம், ஸ்ரீ கணபதி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ நவக்கிரக ஹோமங்கள் மற்றும் ஸ்ரீ வாஸ்து சாந்தி பூர்ணாகிதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்ரீ கணபதி பூஜை, புண்ணியாக வாசனம், பஞ்சகவிய பூஜை, தேவி மகாத்மிய பாராயணம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் இணை ஆணையர் பிரகாஷ், துணை ஆணையர் ஜீவானந்தம், உதவி ஆணையர் சண்முக சுந்தரம், தக்கார் மாதவன், செயல் அலுவலர் சிலம்பரசன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பச்சையம்மன் மன்னர்சாமியை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சிவச்சாரியர்கள், காலாசிய நாதர், கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சட்டசபை தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் பொது விடுமுறை என தமிழக அரசு அறிவிப்பு. தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஃப்ரிட்ஜ் கொடுப்பதாக அறிவித்துள்ள நிலையில் LED டிவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியிட திமுக திட்டம். திமுக கூட்டணி மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது. திமுகவின் கூட்டணி கட்சிகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர் என ஆலந்தூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உரை. கனிமொழி கருணாநிதிக்கு மாநில அரசியலில் பங்கு பெறும் வகையில் சட்டமன்ற தேர்தலில் கனிமொழியை வேட்பாளராக நிறுத்த வேண்டும். நெல்லை, தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் கோரிக்கை. மேற்கு வங்கத்தில் தயாரிக்கப்படும் LPG சிலிண்டர்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடாது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதல் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம்.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.